நம்ம டைரக்டர் பண்ற அவஸ்தையெல்லாம் பாக்குறேன்ல. கட்டி மேய்க்கிறதுக்குள்ள ஒன்னு இப்படி இழுத்தா ஒன்னு அங்க இழுக்கும், ஒன்னு இப்படி இழுத்த நவகிரகங்களை வச்சு வேலை வாங்குற மாதிரி. அந்த டைரக்ஷன் என்ற எண்ணம்ல நமக்கு சத்தியமா வரலன்னா கூட வந்தே இருக்க மாட்டேன் இந்த ஃபீல்டுக்கு. எனக்கு அப்புறம் வந்ததுதான் சரளாவே, கோவை சரளாவே வந்து என்னுடைய மார்க்கெட் அவுட் ஆனதுக்கு, அவுட்டுன்னு சொல்ல முடியாது, பிரேக், கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்போ வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12-10 படம் இருந்ததுமா. கவுண்டமணி சாரும் நானும் சேர்ந்து. அப்புறம் பார்த்தா கல்யாணம்னு எப்போ வந்து பத்திரிகையில் வந்ததோ டோட்டல் எல்லா படமும் கேன்சல் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பாடு டைமுக்கு வந்தார். அப்போ நான் சாப்பாடு போட்டுட்டே இருக்கும்போது அப்போ நம்ம சும்மா சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் பேசிக்கிறாங்க, உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானதுன்னா பயந்துட்டாங்க. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம், நான் தர்ஷு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் உமன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். டப்பிங், ஆக்டிங் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயுமே செம்மையா கலக்கிட்டு இருக்காங்க. வெள்ளித்திரை, சின்னத்திரை எல்லாத்துலேயுமே ஒரு செம பாப்புலரான ஒருத்தவங்க. ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் மேம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம் தர்ஷு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ நம்ம அந்த சினிமாஸ் பத்தி எல்லாம் பேசணும்ல மேம். இப்ப ரிலீஸ் ஆகுற மூவிஸ் இதெல்லாம் நீங்க வந்து ரீசெண்டா பார்த்து என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க, யார் டைரக்டர், என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? நாலு கம்பெனி படம் தரணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சொல்லி நான் ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் வந்து ஒரு 3 ஜெனரேஷன் ஆஃப் சினிமா. கரெக்ட்டா, 3 ஜெனரேஷன் நான் சாவர வரைக்கும் இருக்கணும்ன்ற நீங்க இப்பவே என்ன வீட்டுக்கு அனுப்புற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. இப்பதான் நேத்துதான் ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, எண்ணெய் சுடும் பண்ணின்னு ஒரு படம். சூப்பர் படம், ஹீரோக்கு மதரா பண்ணியிருக்கேன். நேத்து தான் நான் தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸோட எங்க டீமோட வந்து நான் போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்கம்மா நியூ கமர்ஸை வச்சு. ஆனா நியூ கமர்ஸ் எப்பவுமே விஜயகாந்த் சார் அதுதான் வந்து பண்ணுவாரு. ஏன்னா ஒரு இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இயக்குனர்களை வந்து விஜயகாந்த் சார் வந்து உருவாக்கி இருப்பாரு. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அவன் வந்து தான் சாதிக்கணும், தான் நிக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவனோட மைண்ட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவனை வந்து அந்த கான்பிடென்ட்டோட வந்து அவன் அந்த ஒர்க்கை பண்ணுவான். சோ அந்த படம் வந்து சூப்பர் ஆயிடும். சோ அதனாலதான் அவர் வந்து நிறைய இயக்குனர்கள், புது இயக்குனர்கள் அறிமுகப்படுத்தின காரணமே விஜயகாந்த் சார் வந்து அதுதான். அந்த மாதிரி இப்ப நிறைய நியூ கமர்ஸ் வராங்க, ஹீரோ ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. சோ அதனால அந்த கம்பெனியை பொறுத்து சில படங்கள் பாவம் ரிலீஸே ஆக மாட்டேங்குது. பாவம் எங்கெங்கயோ கடனோ உடனோ வாங்கி எல்லாம் வந்து பண்றாங்க, ஆக மாட்டேங்குது. பட் அந்த மாதிரி நியூ கமர்ஸ்க்கெல்லாம் நம்ம வழி கொடுக்கறது உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அதுலயே வந்து நிறைய படங்கள் வந்து ரொம்ப மட்டமாவும் வருது. அந்த மாதிரி இல்லாம நல்ல கதை அம்சமா வந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. சோ ஸ்ரீலேகா மேம் வந்து டப்பிங் ஆர் ஆக்டிங் இல்லாம டைரக்ஷன் போயிருந்தா யாரை வச்சு டைரக்ட் பண்ணிருப்பீங்க? ஐயோ, அந்த எண்ணமே கிடையாதுமா. ஏன் மேம்? இல்ல மேம், நீங்க வந்து வரவே இல்ல மேம், ஆக்டிங் பண்ணல, டப்பிங் பண்ணல, டைரக்ஷன் அதுல ஆசை வந்துருச்சு, யார வச்சு டைரக்ஷன்? ஐயோ, அதெல்லாம் நம்ம டைரக்டர் பண்ற அவஸ்தையெல்லாம் பாக்குறேன்ல. கட்டி மேய்க்கிறதுக்குள்ள ஒன்னு இப்படி இழுத்தா ஒன்னு அங்க இழுக்கும், ஒன்னு இப்படி இழுத்த நவகிரகங்களை வச்சு வேலை வாங்குற மாதிரி. அந்த டைரக்ஷன் என்ற எண்ணம்ல நமக்கு சத்தியமா வரலன்னா கூட வந்தே இருக்க மாட்டேன் இந்த ஃபீல்டுக்கு, அவ்வளவுதான். நினைக்கவே மாட்டீங்க? ஐயோ, நான் சத்தியமா நினைக்க மாட்டேன். எனக்கு அது ஏன்னா படுற அவஸ்தையெல்லாம் பாக்குறேன்லம்மா, பாவம். அதனால அந்த அவஸ்தையில நான் வச்சுக்க மாட்டேன்டா. போனோமா, நடிச்சோமா, ஏதோ குடுக்குறாங்க, அவங்க கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு அவங்களுக்கு சரி இல்லையா, அம்மா இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னா ஓகே பண்றேன் சார், அவ்வளவுதான். பண்ணிட்டு அதையே வந்து கேள்வி கேட்பாங்க இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுங்க. ஏன் சார் நடிக்கணும், ஏன் சார், என்ன சார் ப்ராப்ளம், எதுக்கு சார் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை குடுத்துட்டு போயிட்டோம்னா வந்தாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட். ஆமா, கண்டிப்பாமா. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு நினைச்சிருப்பாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு இருக்கும். சோ என் பாயிண்ட் ஆஃப் வியூல நடிக்கும் போது அவங்களுக்கு வரலன்னா அவங்க கேக்குறாங்க. சோ அதை குடுக்கறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கு தானே நம்ம போறோம். அதை விட்டுட்டு வந்துட்டு ஏன் வரல, எதுக்கு சார், ஏன் சார், ஒன் மோர், ஏன் சார், இது டைம் எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும்? அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். டைரக்டர் கேக்குறாங்களா, நான் எப்பவுமே டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். எனக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நான் அதை மீறி வந்து ஒன் மோர் போலாமான்னு ஓகே சார், அவ்வளவுதான். இந்த டைலாக் இப்படி மாத்திக்கோங்க, ஓகே சார், அவ்வளவுதான். மத்தபடி இதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் ஏன்ற கேள்வியே என்கிட்ட வராது. ஓகே. சோ மேம், மேரேஜ் பத்தி வரும்போது 80s 90s இப்பெல்லாம் கூட வந்துட்டு இப்ப
இப்பெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சோஷியல் மீடியால ஓப்பனா போஸ்ட் பண்றாங்க, ஸ்டோரிஸ் எல்லாமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் போயிடும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வராது. உதாரணமா நானே இருக்கிறேம்மா. ஏன்னா எனக்கு ஓகே கவுண்டமணி சாரோட நிறைய படங்கள், நானு கவுண்டமணி சார் செந்தில் அண்ணன் அந்த மாதிரி காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட நிறைய படங்கள் அப்ப புக் ஓகே ஆயிருந்தது. ஆக்சுவலா எனக்கு அப்புறம் வந்தது தான் சரளாவே. கோவை சரளாவே வந்து ஓகே என்னுடைய மார்க்கெட் அவுட் ஆனதுக்கு, அவுட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பிரேக். கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் அந்த பிரேக். அது ஆனதுக்கு அப்புறம் வந்தவங்க தான் சரளா. சரளா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ எஸ் சந்திரன் சாரு, நானு, செந்தில் அண்ணன். ம். அப்புறம் வந்து வெண்ணிராடை மூர்த்தி சாரு, நானு, செந்தில் அண்ணன். செந்தில் அண்ணன் எல்லா படத்துலயும் இருப்பாங்க. ம். எனக்கு அவரை மட்டும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட தோணும். ஏன்னா தங்கமான மனுஷன். அந்த மாதிரி ஒரு குணம் வந்து வர்றதுங்கிறது கஷ்டம். பட் அப்படி பழகுவார் எல்லார்கிட்டயும். யார்கிட்டயும் வந்து போய் ஒரு கோவமா பேசுறதா, ஒரு மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா கிடையாது. தங்கமா இருப்பாரு. ம். அதே மாதிரி எனக்கு வந்து கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்போ வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12, 10 படம் இருந்ததுமா. ஓகே. கவுண்டமணி சாரும் நானும் செந்தில் சேர்ந்து அண்ணனும். பண்றது. ஓகே. அப்புறம் பார்த்தா கல்யாணம்னு எப்போ வந்து பத்திரிக்கையில வந்து வந்ததோ டோட்டல் எல்லா படமும் கேன்சல் ஆச்சு. ஏன் அந்த ஒரு மாதிரி? படம் கூட கிடையாது. நான் அதான் சொன்னேன், இப்ப இந்த காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வராங்க. ஆமா ஆமா. அப்ப வந்து கல்யாணம்ன்ற பேர் வந்தாவே படம் போயிடும், அவுட் ஆயிடும். ஓகே. கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குழந்தை பெத்துக்க கூடாது, அது அந்த மாதிரி எல்லாம் நிறைய அப்ப இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாதும்மா. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் நார்மலைஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சவங்கம்மா. நம்மள மாதிரி எல்லாம் கஷ்டமே கிடையாது. இப்ப ஓகே. ஜாலியா வராங்க. குஷ்பு மேம் கூட பாக்குறேன், குழந்தைய ஓகே. தூக்கிட்டு வராங்க. எல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்மா. நான் சொல்றது வந்து சின்ன ஆர்டிஸ்ட்ன்றதே இல்ல, பெரிய பெரிய ஹீரோயின்ஸே வந்து அப்படியெல்லாம் வர்றாங்க. தன்னுடைய என்ன ஃபேம் வந்து நயன்தாரா மேம் 2 குழந்தைய எஸ். தூக்கிட்டு வராங்க. எஸ். சோ அதனால இப்ப வந்து சகஜமா ஆயிடுச்சு. இப்ப நல்லா இருக்கு. ஆ. கலோக்கியெல்லாம் அப்படி பாக்குறதுக்கு ஜாலியா அழகா இருக்கு. ஐயோ! இது அந்த காலத்துல இருந்திருக்க கூடாதா? நமக்கு படம் எல்லாம் கேன்சல் ஆகாம போயிருக்கமேன்றது. எனக்கு நிறைய விஷயம் தடப்பட்டு கல்யாணம் ஒரு தடை. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருந்து குழந்தை பிறக்கும்போது அப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அப்புறம் குழந்தைய வளர்க்குது, போறது வருதுன்னு. சோ இந்த மாதிரி கேப் விட்டு வர்றதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய வந்து நான் நினைச்சத வந்து எதுவுமே வந்து சாதிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா நீங்க நினைச்சதை சாதிக்க முடியலன்றீங்க. ஆனா உங்களோட லைஃப் ஹிஸ்டரியே நிறைய இருக்கு மேம். இதுக்கு மேல நீங்க சாதிக்க இல்ல முடியலன்றீங்க. கரெக்ட்மா இருக்கு. பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது ஆ, இருக்கும் இல்லையா? ஐயோ நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல. ஐயோ ஓகே. இந்த மாதிரி வரணும்டா, அது மாதிரி வரணும், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இருக்கணும். பட் இப்ப அப்படி எல்லாம் இல்ல. நிறைய படங்கள்லாம் வருது. இப்ப அதமா நீங்க சொன்னீங்க இந்த யூடியூபர்ஸ், ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இந்த ட்விட்டர் அது இதுன்ற இப்ப ஆக்சுவலா வந்து செலக்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்ல யாரு இன்ஃப்ளூயன்சஸ். இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. செல்லுல இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா செல்லுல ஆன் பண்ணுவேன், பேசுவேன், கட் பண்ணுவேன். இந்த வாட்ஸ்அப் பார்ப்பேன், ஃபேஸ்புக்கு பார்ப்பேன், அவ்வளவுதான். இந்த இன்ஸ்டான்றதே வந்து என் பையன் எனக்கு கத்து கொடுத்தாரு. ஓகே. இல்லெல்லாம் வந்து தப்பா போட்டீங்கன்னா ஒரு விஷயம் தப்பாச்சுன்னா கூட தப்பா போயிடும் மம்மி ஆமா. அப்படின்னுவாரு. சோ அதனால எனக்கு அது தெரியாது. ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம கையில உலகமா வந்துருச்சு. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப அந்த பசங்க பிள்ளைங்க வந்து நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க. ம். ஓகே, இப்போ அவங்களுடைய டைம், அவங்களுடைய காலம். அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். இப்ப என்ன இருக்கு? அதனால ஓகே. அவங்களுக்கும் பெரியவங்க நம்ம வந்து அவங்களுக்கும் வழி விட்டு போகட்டும். நமக்குன்னு உண்டான சாப்பாட்டுல ஆமா. கடவுள் நம்ம பேரு அதுல எழுதி வச்சிருந்தாருன்னா அதனால யாரும் வந்து அதை பறிக்க மாட்டாங்க. அழிக்க நமக்கு முடியாது. முடியாது. நமக்குன்னு உண்டானது நமக்கு வரும். நமக்கு உண்டாகாது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது சத்தியமா நமக்கு வராது. அரண்டு உருண்டா கூட வராது. அந்த மாதிரி தான். ஓகே. ராஜேந்திரன் சார் கூட ஒரு அழகான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. சோ அதெல்லாம் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? இது லவ்வும் சொல்ல முடியாது, அரேஞ்சும் சொல்ல முடியாதுடா. அவர் வந்து என் கூட லவ் ஸ்டேஜ் கம் அரேஞ்சா? அப்படி வச்சுக்கலாம் வேணும்னா. ஏன்னா ஓகே. லவ்னா இப்ப தினத்தந்தியில முன்ன இருந்தாரு தங்கவேலு சார், சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க, ஓகே. பாண்டியன்னு சொல்லுவாங்க. அவரு சொல்லுவாரு, நான் உங்க எங்கேயுமே பார்த்தது இல்லையம்மா, எப்படிம்மா லவ் பண்ண அப்படின்னாரு. ஏன் சார் லவ் பண்ணக்கூடாதா, பாவமா சார் அப்படின்னு. இல்லடா, லவ் பண்றவங்கலாம் நிறைய சினிமா தியேட்டர்ல பார்ப்போம், பீச்ல பார்ப்போம், இல்ல உன்னை எங்கேயுமே பார்த்தது இல்லையே. அப்ப நான் வந்து டப்பிங்ல ரொம்ப பீக்ல இருந்தேன். இவங்க வருவாங்க, காலையில வீட்டுக்கு வருவாங்க. அப்போ என் கூட இவர் ஸ்டேஜ்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஓகே. ஸ்டேஜில் நடிக்கும்போது கூட நாங்க 2 பேரும் பேசி பழகுனதே கிடையாது. ஓகே. பேசுவேன், நான் போவேன், நடிப்பேன், பாட்டு முடிஞ்சிச்சுன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளவுதான். எங்க அப்பா நிறைய அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தார் இல்லையா, அப்ப வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்றது ஃபினான்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்ப நிறைய ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து அப்பா சடனா ஆக்சிடென்ட்ல இறந்துடவே நிறைய பேமெண்ட் எல்லாம் அங்கங்க நின்னு போச்சு. லாக் ஆயிடுச்சு. என் தம்பி ரொம்ப சின்னவன், அவனுக்கு போய் இது பண்ண முடியாது. நான் வந்து
அப்ப கேர்ள் எல்லாம் வந்து வெளியில அவ்வளவு தனியா அனுப்ப மாட்டாங்க. அதனால அப்புறம் அப்ப வந்து எங்க அப்பா இறந்த உடனே இவங்க என்னுடைய அந்த டீம் வந்து ஸ்டேஜ் டீம் வந்து வந்தாங்க அப்பாவுடைய அந்த இறுதி இதுக்கு. அப்ப இவங்களும் வந்தாங்க. வந்தோடனே என்னமோ இவங்க கிட்ட மட்டும் நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி நீங்க அப்பப்போ வந்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அழுதுட்டே இருக்கும்போது சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள வந்து வாரத்துல ஒரு நாள், ஒரு 4 நாளைக்கு ஒரு நாள் அப்படி வருவாங்க, பேசுவாங்க, அப்படி போயிடுவாங்க. அப்ப எங்க அம்மா தான் இந்த மாதிரி ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க எங்க அம்மா. அவரும் எங்க அம்மாவை அக்கான்னு கூப்பிடுவாரு. இந்த மாதிரிப்பா இவங்க எல்லாம் தரணும்ப்பா, இப்ப இவ்வளவு பணம் வர வேண்டியதுக்குன்னா அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்தாரு. ஸ்ட்ரெயின் எடுத்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அக்கா, நான் போய் எல்லார்கிட்டயும் வந்து கலெக்ட் பண்ணி தரேன்ட்டுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்கெங்க கொடுத்து வச்சிருந்தாரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ வந்து என்ன சொல்றது, சாப்பாடு தண்ணி கூட இல்லாம போயிட்டு எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. இதை எங்க பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு அம்மா பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, ஏன் நம்ம இவங்களுக்கு கட்டி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்கிட்ட எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா வந்து இது மாதிரி பாட்டி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அந்த தாட்டே இல்ல. இவங்களும் வருவாங்க போவாங்க அவ்வளவுதான். என்ன கூப்பிட்டுட்டு இருந்தீங்க அவங்கள அப்போ? யாரு? ராஜேந்திரன் சார். ராஜான் தான், அம்மா ராஜான் தான் கூப்பிடுவாங்கல்ல, அதனால ராஜா சார் ராஜா சார் ராஜா சார் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்ப சொன்னா இந்த மாதிரி சொல்றாங்க பாட்டின்னு சொன்னோடனே அப்படி எனக்கு தாட்டே இல்லையம்மா அப்படின்னு. சரி அப்புறம் ஒரு தடவை வந்து வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு போடும்போது மத்தியானம் வந்த டைம் சாப்பாடு டைம்க்கு வந்தாரு. அப்ப நான் சாப்பாடு போட்டுட்டே இருக்கும்போது அப்ப நம்ம சும்மா சொன்னேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிறாங்க உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு விருப்பமானு. அவர் பயந்துட்டார் ஃபர்ஸ்ட். ஐயோ நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் எங்க. அவரு ஒரே பையன் தான், கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அவரோட சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. சோ அதனால வந்து அவங்க அம்மா மட்டும்தான். கொஞ்சம் மிடில் லெவல், ரொம்ப கொஞ்சம் டவுனான ஒரு ஃபேமிலி தான். அதனால அவர் பயந்துட்டாரு. நீங்க பெரிய ஃபேமிலி, பெரிய இடம், அதுவும் வந்து நீங்க இவ்வளவு பாப்புலரா இருக்கீங்க, ஆர்டிஸ்ட், அதெல்லாம் ஐயோ வேண்டாம் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்றாருமா அப்படின்னு. இல்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் எங்க பாட்டி எல்லாம் பேசி அப்புறம் அவங்க சித்தியை வர வச்சாங்க. சித்தி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேசி அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? அதுக்கப்புறம் தான் வந்து சரி. ஏன்னா அப்புறம் என் ஹஸ்பண்ட கேட்டா அப்போ சொல்லுவாரு ஏதாவது இன்டர்வியூல கூட, நான் ரொம்ப பயந்துட்டு இவ சமைப்பாளோ சமைக்க மாட்டாளோன்னு நினைச்சு பயந்தேன். ஏன்னா காலையில நான் வண்டி வருமா, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அப்புறம் நைட்டு தான் வருவேன். வீட்டுல ரெடியா இருக்கும், சாப்பிட்டு மறுபடியும் படுத்துப்பேன். இப்படிதான் இருப்பேன். சமையல்ன்றது தெரியாது. அப்புறம் நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு தனி கொடுத்தனம் வந்தோம். அப்பதான் வந்து பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க, கீழ் வீட்டுல என்ன பண்றாங்கன்னு ஒரு டைரி போட்டு எழுதிப்பேன். என்ன எவ்வளவு ஒரு ஆமா இந்த ஆளாக்குக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும், இது எதுல பண்ணணும், இதுக்கு எவ்வளவு போடணும்ன்றது எழுதி வச்சுப்பேன். சோ அப்படி இருந்து பிராக்டிஸ் ஆகி தெரியாது. என் தங்கச்சி நல்லா பண்ணுவாங்க சமையல், சூப்பரா பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. தண்ணி கொடுத்தணும் வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டுல இவங்க எல்லாம் கேட்டு கேட்டு எழுதி வச்சு அதுக்கப்புறம் சூப்பரா பண்ணுவேன். அதான் அவர் சொல்லுவாரு, நான் முதல்ல பயந்தேன், நீ வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துடுவ, நீ எப்படி எனக்கு சாப்பாடு விஷயம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. பட் அது என்னமோ அதான் சொல்ல, இப்ப என்னை பார்த்தாவே உனக்கு தெரியுது இல்ல அப்படின்னுவாரு எல்லாரையும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி இப்ப சமையல்லாம் நல்லா சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். இப்பயும் குக்கிங் நீங்க தான் பண்றீங்களா? நான் தான் பண்ணுவேன். வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடு நான் வீட்ல இருந்துட்டேன்னா நான் தான் சமைப்பேன். சப்போஸ் நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா தான் வீட்ல வந்து குக்கிங் லேடி கிட்ட இது பண்ணுங்கம்மா அது பண்ணுங்கம்மான்னு போயிட்டு அங்க கேப்ல தான் வந்து நான், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டேன்னா வீட்டு ஞாபகம் இருக்காது. இதுவும் சிவகுமார் சார் பாலிசி தான். நீ கால் எடுத்து வாசலை தாண்டி கார்ல வச்சியா ஷூட்டிங் ஞாபகம் தான் இருக்கணும். அதே மாதிரி ஷூட்டிங் முடிச்சு காலை எடுத்து கார்ல வச்சியா வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுல நீ என்ன பொண்ணோ வைஃபோ அம்மாவோ அப்படி இருக்கும். ஆர்டிஸ்ட் இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தது. ஏன்னா அது வீடு, அது ஷூட்டிங். அதனால எப்பவுமே நான் தனியா தான் பிரிச்சு தான் வச்சிருப்பேன். எதையும் வந்து மிங்கிள் பண்ணவே மாட்டேன். ஓகே. சோ இப்போ உங்களுக்கும் ராஜேந்திரன் சாருக்கும் மேரேஜ் நடந்துச்சுல, அப்போ நீங்க நிறைய பேரை கூப்பிட்டுருப்பீங்க. சின்ஸ் நீங்க ஒரு சினி பேக்ரவுண்ட்ல இருக்கறனால யாராவது எதிர்பாராம உங்க மேரேஜ்க்கு வந்தாங்களா? இவங்க வர மாட்டாங்கன்னு உங்க மைண்ட்ல இருக்கும்? ஐயோ நிறைய பேர் வந்தாங்க, யாரும் வந்து வராமலாம் இல்ல. ஆனா என்ன கொடுமைன்னா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் தான் நாங்களே போனோம். ஆமா லேட் ஆயிடுச்சுமா, நாங்க போறதுக்கு டிராபிக்ல மாட்டிட்டோம். உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல தான் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி இங்க வெங்கட் நாராயண் ரோட்ல இருக்கு பாருங்க பெருமாள் கோயில், அங்கதான் காலையில சிம்பிளா வந்து ரிலேஷன்ஸ் வச்சு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து உட்லண்ட்ஸ்ல வச்சாங்க. அங்க டிராபிக்ல மாட்டிட்டோம் நாங்க. அதனால நான் அப்புறம் வீடியோல பாக்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க எல்லாம் வந்து போயிருக்காங்க. அப்புறம் போன் பண்ணி சாரி சொல்லி அப்புறம் தேங்க்ஸ் சொன்னேன். அதனால நான் வச்சவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க. அது ஒண்ணு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஓகே. சோ சரவணன் சார் வந்துட்டு யார் கூட ரொம்ப க்ளோஸ்? உங்க கூடயா இல்ல ராஜேந்திரன்? அவருக்கு ரெண்டும் க்ளோஸ் தான். ஆனா வந்து குத்தி கித்தி விளையாடுறது கிள்றது எல்லாமே வந்து என்கிட்ட தான் அவருக்கு ரொம்ப அஃபெக்ஷன் வந்து என் மேல. அப்பா மேலயும் அஃபெக்ஷன் இருக்கும். ஆனா அப்பா மேல வந்து மரியாதை கலந்த ஒரு அஃபெக்ஷன். என்ன வந்து இப்படி மூக்குல போயிட்டு காதுல வந்துடும், அவ்வளவுதான்.
அவனுக்கு என்கிட்ட வந்து So, இந்த செல்லம் சீக்ரெட் ஜாஸ்தி. எல்லாம் ஷேர் பண்றதெல்லாம் ரொம்ப என்கிட்ட தான் உங்ககிட்ட தானா? ஆமாமா ஏதாவது எதுவும் ஏதாவது ஓ சீக்ரெட்ஸ்? ஏன் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஆனா எதுவும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட வந்து சொல்லாம இருக்க மாட்டான். மறைக்க மாட்டாங்க இல்ல? மறைக்கவே மாட்டான். அந்த பொண்ணு என்கிட்ட நம்பர் கேட்டுச்சுமான்னுவான். ஆ. குடுக்கறதானடா அப்படின்னுவேன். சோ அந்த ஓகே. மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட வந்து என்கிட்ட மறைக்க மாட்டான். ஓகே. சோ அதனால என்கிட்ட அஃபெக்ஷன் ஜாஸ்தி, விளையாட்டு ஜாஸ்தி, எல்லாமே என்கிட்ட தான் ஜாஸ்தி. ஓகே. அவங்க அப்பா கிட்ட மரியாதையும் அஃபெக்ஷனும் இருக்கும். ஓகே. ஆக்சுவலி இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல அவருக்கு? சோ ம். இப்பவும் அப்படிதானா? சேம் அதேதாம்மா. ஒண்ணும் பிரச்சனை ஓகே. இல்ல.